சட்ட அமலாக்கத்தை எதிர்க்க மலேசியர்களை தூண்டிவிடும் வகையில் சமூக ஊடகத்தில் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. அது குறித்து செவ்வாய்க்கிழமை புகார் கிடைத்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி ஈசா தெரிவித்தார். தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம், தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டம் ஆகியவற்றின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. @StrangeVZ999 என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட அந்த 29 வினாடி வீடியோ முன்னதாக சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதில் வெளிநாட்டில் இருப்பதாக நம்பப்படும் ஒரு ஆடவர் மலேசியர்கள் போலீஸ்காரர்களை தாக்க வேண்டும் என்றும் அமலாக்க அதிகாரிகளுக்கு எதிராக தீவிரமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தூண்டிவிடுகிறார். இந்த நிலையில் அந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை புக்கிட் அமான் கையில் எடுத்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.